ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இந்த பாருங்கள், முளைக்கீரை பருப்பு போட்டு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியானது, ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இருமல், சளி, தொண்டை வலி இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நான் பருப்பு போட்டு செஞ்சுருக்கேன் பாருங்கள். இதுதான் முளைக்கீரை. இந்த பாருங்கள், தண்டு கொஞ்சம் தண்டு பெருசாகவே இருக்கும். ஓகே, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி நான் முளைக்கீரை செய்ய போகிறேன். இதை ஒரு 4 வாட்டி கழுவிக்கோங்க. 4 வாட்டி கழுவிட்டு அப்புறம் கொஞ்சம் இந்த பாருங்கள் மஞ்சள் பொடி போட்டு கழுவிக்கோங்க. ஏன்னா இதில் மண் இதெல்லாம் இருக்கும், சின்ன சின்ன கிருமி இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். நான் 4 வாட்டி நான் கழுவிட்டேன். மஞ்சள் பொடி போட்டு 3 வாட்டி கழுவி அலசி ஊற்றிட்டேன். இது 4வது வாட்டி கழுவிட்டு அப்படியே எடுத்து வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். முளைக்கீரை செய்கிறதுக்கு இதில் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு ரெண்டும் போட்டிருக்கிறேன். ஒரு 100 கிராம் இருக்கும் போட்டிருக்கிறேன். இதில் ஒரு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் இந்த பாருங்கள், ஒரு 8 பல் இது சின்ன வெங்காயம், அப்புறம் இதில் ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 1 கப்பு தண்ணி, பூண்டு இந்த பாருங்கள், பூண்டு 2 பல் பூண்டு போட்டால் போதும். பூண்டு இந்த பாருங்கள், பூண்டு 2 பல் பூண்டு, இந்த சின்ன பூண்டு இவ்வளவும் போட்டு நல்லா வேக வச்சுடுங்க. வேக வச்சுட்டு அப்புறம் நான் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். நல்லா வேக வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். கீரை குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு, முளைக்கீரையை. இது கடாயில் வதக்கி வச்சுருக்கோம் பாருங்கள். வெங்காயம் இது கூட போட வேண்டியது போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பாருங்கள், பருப்பு வேகுது, நல்லா வதக்கிக்கோங்க. இது ரொம்ப ஆரோக்கியம், ஹெல்த்துக்கு ரொம்ப, ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாம் சரியாகும் இந்த முளைக்கீரை. இருமல், சளி, காய்ச்சல் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. இது சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. கீரை சூப்பராக தயாராகிடுச்சு. திறந்து வச்சு தான் வேக வைக்கணும், மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது, சரிங்களா? அப்போ அதோட சத்தெல்லாம் போயிடும். இது ரொம்ப ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. முளைக்கீரை ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இருமல், தொண்டை வலி இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது, ஹெல்த்தியானது. இப்போ பருப்பு போட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போது கீரையில் எடுத்து போட்டுக்கலாம். கீரையில் எடுத்து போட்டு நல்லா கிண்டி இறக்கிடலாம். கொஞ்சம் அது கூட மிக்ஸ் ஆகட்டும். ஆன உடனே கிண்டி இறக்கிக்கலாம். சூப்பரான கீரை ரெடி ஆகிடுச்சு, சரிங்களா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியானது, ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஓகே, நான் உங்களுக்கு ஃபைனல் டச் காமிக்கிறேன்.